ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷாஸ் கிச்சன். ஸோ சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ மீனும் அப்புறம் வந்து இறாலும் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் வந்து மீன் இதெல்லாம் கழுவணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வந்து விலக்கி வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக பாத்திரத்தை எல்லாமே வந்து விலக்கி கையோடு வந்து வச்சுட்டேன். இறால் தொக்கும் இறால் பிரியாணியும் தான் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பா வந்து நாளே வந்து கேட்டுட்டா இறால் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் போல் மீனை வந்து குழம்பு வச்சுட்டு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாளைக்கு யூஸ் ஆகிக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அப்படி தான் நான் பிளான் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரி, இறாலை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலான்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக 1/2 hour ஆகும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அது பண்ணிகிட்ருக்கும் போதே நான் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது அரிசி ஊற வச்சுட்டு சீரக சம்பா அரிசி, அப்புறம் பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லித்தலை புதினா, அப்புறம் தொக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி தொக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். பெருசாக வந்து எந்த மசாலா அதெல்லாம் வந்து சேர்க்கல. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து இறால் தொக்குக்கு ரெடி பண்ணிட்டு கையோட பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டைம் வந்து ஆச்சு, 2 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து சரி பசி எடுத்துரும் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து ரெண்டுமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். இறால் தொக்குக்கு வந்துட்டு இந்த சைடு வந்து வதக்கிட்டேன் எல்லாமே. இறால் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா மசாலா ஐட்டம்ஸ் வந்து முக்கால்வாசி நான் கடையில் வாங்க மாட்டேன். எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போது கொடைக்கானலில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் தான் வந்து அடிக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா மிளகாய் எல்லாமே வந்து காய வச்சு ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் டைம் இல்லை கடைக்கு போய் அரைக்கிறதுக்கு. சண்டே அப்படின்றதுனால கையோட அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து மில்லில் போய் ஃபுல்லாக சாம்பார் தூள் அப்புறம் வந்துட்டு தனி மிளகாத்தூள் இது 2 மட்டும்தான் அரைச்சிருந்தேன். அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி கருப்பாயிரும் சூடாக இருக்கனால. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையோடு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசி மல்லித்தலை தூவி அரைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பிரியாணியும் வந்து தம்மெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து காய்கறிலாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? அது ஒரு பெரிய வேலை. நான் வந்து நாளே வந்து ஃப்ரிட்ஜெலாம் வந்து வந்து நல்லா கழுவி கண்டெய்னர்லாம் கழுவி அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி நீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா சண்டே நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா டைம் வந்து பத்தாது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கையோடு வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ சண்டே எனக்கு இப்படி தான் போச்சு. எத்தனை பேத்துக்கு இப்படி ஹெக்டிக்காக போச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வேலை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.